பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு விட்டார். என்ன எதனால அப்படி சொன்னார்னா, மரப்பிரபுன்னு பிருந்தாவன ஞாபகம் வந்துடுத்து. அவருடைய தியானத்துல பிருந்தாவனத்துல விரக்ஷத்துக்கு விரக்ஷம் ஒரு கோபிகையோடு கூட கிருஷ்ணன் நின்று இருக்கிறத தரிசனம் பண்ணி அந்த கிருஷ்ண நிலையில, கிருஷ்ண ரச நிலையில பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு விட்டார். தப்பா படிக்கணுங்கிற நோக்கத்தினாலேயோ சகசநாமம் படிக்க தெரியாததுனாலேயோ அப்படி படிக்கல. அவர் ஏதோ கிருஷ்ண ரசத்துல இருக்கார். இதை கேட்ட சகிக்காத பட்டத்ரி, ஓய் பூந்தானம், புஸ்தகத்தை பார்த்து படிக்கும்போது ஏன் தப்பா படிக்கிறேன், பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சொல்லும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அப்படியே இப்பதான் சமநிலைக்கு வரார் பூந்தானம். அடாடாடாடா, ஒரு விஷ்ணு சகசநாமத்தோட நம்மளால ஒழுங்கா பாராயணம் பண்ண முடியலையே, இந்த மகாத்மாவுக்கு இடைஞ்சலா இருந்துட்டோமே, இப்படி அபச்சாரப்பட்டுட்டேனேன்னு வருத்தப்பட்டு இருக்க. உடனே கர்ப்ப கிரகத்திலிருந்து குருவாயூரப்பன் அசரீரியாக ஒரு வாக்கு சொல்றான். என்னன்னா, ஓய் பட்டத்ரி, அமரர்களுக்கும் நான் தான் பிரபு, மரத்துக்கும் நான் தான் பிரபு, நீர் உம்ம காரியத்தை பாரும் அப்படின்னுட்டார். அப்பதான் பட்டத்திரிக்கு தான் என்ன தப்பு பண்ணோங்கிறதே புரிஞ்சுது. பூந்தானத்தையே அப்பதான் கவனிக்கிறார். அவர் சாதாரண நிலையில இதை படிக்கலைங்கிறது அப்பதான் புரிஞ்சுக்கிறார். இப்படி ஒரு ரசமான சம்பவம்.